Hello friends, welcome to Secret of Samil. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்டர், ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஆந்திரா ஸ்டைல்ல கேஷ்யூ சிக்கன் பக்கோடா. செம்ம டேஸ்டியான இந்த ஸ்டார்டர் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 5 ல இருந்து 6 பச்சை மிளகாய். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. நான் கொஞ்சம் மைல்டா தான் செய்யறேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்தோம். இது மாதிரி ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேன். சிக்கன் பிரெஸ்ட் பீசஸை இந்த மாதிரி கியூப்ஸா வெட்டி வச்சுக்கோங்க. நம்ம 65 வெட்டுவோம்ல அந்த மாதிரி. இதே மாதிரி நீங்க போனோடையும் செய்யலாம், அதுவும் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த அரைச்ச விழுதை வந்துட்டு இதுல சேர்த்திக்கலாம். இது கூட நம்ம வந்து மசாலா பொடியெல்லாம் சேர்த்திக்க போறோம். இது வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வந்துட்டு காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்திருக்கிறேன். நல்லா கலர் வரும் அதுக்காக. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து காஞ்ச வெந்தய இலை, கசூரி மேத்தி, 1/4 டீஸ்பூன் வந்துட்டு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள். இப்ப இதையும் இதுல சேர்த்திடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 எலுமிச்சம்பழத்தோட சாறு. இது கூடவே பீட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு முட்டையில இருந்து ஒரு பாதி அளவுக்கு ஊத்திக்கலாம். ஒரு பாதி முட்டையோட பீட் பண்ணது. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் வந்துட்டு இந்த மாதிரி கிள்ளி சேர்த்திக்கலாம். இப்ப இதே வந்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம மேரினேட் பண்ண போறோம். மினிமம் ஒரு 2 மணி நேரம். உங்ககிட்ட டைம் இருந்துச்சுன்னா முந்தின நாள் நைட்டே நீங்க வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும், நல்லா ஊறி. இல்ல ஈவினிங் செய்றீங்க அப்படின்னா நீங்க காலையிலேயே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப இதை வந்துட்டு நம்ம மூடி போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். இது ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். இப்ப சிக்கன் வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன செய்யலாம்னா, முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பை இந்த மாதிரி உடைச்சு வச்சிருக்கேன். இப்போ இந்த முந்திரி பருப்பு இதுல சேர்த்திக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, மூணுமே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி முட்டை அடிச்சு வச்சிருந்தோம்ல, அதுல இருந்து பாதி விட்டோமா, இப்போ மீதி பாதி முட்டையும் இதுல வந்துட்டு சேர்த்திடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி தலை, அதையும் இது கூடயே சேர்த்து கலந்து விட்டுறலாம். கொத்தமல்லி தலையும் இதோடய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்ப இதை வந்துட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். இப்போ டீப் ஃப்ரை பண்றதுக்கு எண்ணெய் சுட வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்துட்டு நம்ம கலந்து வச்சிருக்கிற இந்த சிக்கனை வந்துட்டு இந்த முந்திரி பருப்பு எல்லாத்தோடய சேர்த்து நம்ம இதுல வந்து போட்டுக்கலாம். அளவுக்கு ஒரு பீஸோடையும் முந்திரி பருப்பு இருக்கிற மாதிரி பார்த்து இப்படி போடுங்க. அப்பனா சாப்பிடும்போது ஒரு பீஸ்லயும் முந்திரி பருப்பு வரும். இது இப்படியே மீடியம் ஃபிளேம்ல வேகட்டும். ஃப்ரை ஆகிறதுக்கு இது ஒரு 4 ல இருந்து 5 நிமிஷம் ஆகும். கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும். நம்ம அடுத்த சைடு டர்ன் பண்ணி போடலாம். ஒரு சைடு ஃப்ரை ஆனதும் நம்ம இந்த மாதிரி டர்ன் பண்ணி போடலாம். இந்த சைடும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இது வந்து எடுக்க வேண்டியதுதான். ஒரு 4 நிமிஷம் வச்சு நம்ம போட்டு மீடியம் ஃபிளேம்ல நல்லா ஃப்ரை பண்ணிருக்கிறோம். பாருங்க, நல்ல கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ இதே எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெயில இருந்து ட்ரெயின் பண்ணிட்டு இதை டிஷ்யூ பேப்பர்ல எடுத்து வச்சிடலாம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கேஷ்யூ சிக்கன் பக்கோடா. இப்ப இதே எண்ணெயில கொஞ்சமா கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயை வடிச்சிருங்க. நம்மளோட சூப்பரான கேஷ்யூ சிக்கன் பக்கோடா இப்ப ரெடி ஆயிடுச்சு ஆந்திரா ஸ்டைல்ல. மேல வந்துட்டு நல்ல மொறுமொறுன்னு, கூடவே அந்த கிரன்ச்சியான ஒரு கேஷ்யூவோட கொஞ்சமா கருவேப்பிலையும் இந்த மாதிரி பொரிச்சு போட்டு சர்வ் பண்ணீங்கன்னா எல்லாருமே இதுக்கு அடிமையாயிடுவாங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.